இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? பேதுரு. தள்ளுதச்சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாமென்று கட்டளையிட்டது யார்? மோசே. பரலோகராஜ்யத்து நிமித்தம் தங்களை மாற்றிக் கொண்டவர்களும் உண்டு என்று இயேசு யாரை குறிப்பிடுகின்றார்? அன்னகர். சிறு பிள்ளைகளை யாரிடத்தில் கொண்டு வந்தார்கள்? இயேசு. யோர்தானுக்கு அக்கரையில் உள்ள தேசம் எது? யூதேயா. கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை யார் பிரிக்காதிருக்க கடவன்? மனுஷன். இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும் என்று இயேசு கூறுகின்றார்? வரம் பெற்றவர்கள். வரம் பெற்றவர்களைத் தவிர மற்றவர்கள் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? வசனத்தை. ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை எப்படி உண்டாக்கினார்? ஆணும் பெண்ணுமாக. யாரை கனம் பண்ண வேண்டும்? தகப்பனையும் தாயையும். யார் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? ஐசுவரியவான். தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பவன் யார்? புருஷன். ஐசுவரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதைப் பார்க்கிலும் எது எளிதாயிருக்கும்? ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது. நீ பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டான வைகளை விற்று யாருக்கு கொடு என்று இயேசு கூறினார். தரித்திரர். மனுஷரால் கூடாதது யாரால் கூடும் என்று இயேசு குறிப்பிடுகின்றார்? தேவன். புருஷனும் மனைவியும் எப்படி இருப்பார்கள் என்று இயேசு கூறினார்? ஒரே மாம்சமாய். புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? பரிசேயர். பரலோகராஜ்யம் யாருடையது என்று இயேசு சொன்னார்? சிறு பிள்ளைகள். யாரைத் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. தேவன் தவிர. தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? விபச்சாரம் செய்கிறவன். யார் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள்? புருஷனும் மனைவியும். இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தவர்கள் யார்? பரிசேயர். விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றவர்கள் யார்? யோவானின் சீஷர்கள். இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கரையான எந்த எல்லைகளில் வந்தார்? யூதேயா. யார் தன்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள் என்று இயேசு சொன்னார்? சிறு பிள்ளைகள். ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் எவற்றை கைக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கூறினார்? கற்பனைகள்.
தனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கிறவன் எப்படி இருக்கிறான்? பூரண சக்குனனாய். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றபோது இயேசு அவர்களை என்ன செய்தார்? சொஸ்தமாக்கினார். வாலிபன் இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டது ஏன்? மிகுந்த ஆஸ்தி இருந்ததால்.